Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனலில் ஹிமாலயா ஹெர்பல்ஸோட நரிஷிங் ஸ்கின் க்ரீம் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 50 ml 75 rupees, 100 ml 125 rupeesல வருது. இது போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இது நமக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக நார்மல் சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா இப்படி ஆன்லைன் வெப்சைட்ஸ்லையுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் நமக்கு கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து சாஃப்ட் செல்ப் அண்ட் நல்ல ஒரு டோன்டான ஸ்கின்னை நம்ம கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்புமே சூட் ஆகும் அண்ட் மேக்கப்புக்கு நல்ல ஒரு பேஸாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அலோவேரா, இந்தியன் ஈனோ ட்ரீ, அதுக்கப்புறம் வின்டர் ஜெரி, இது 3 இன்க்ரீடியன்ட் தான் நமக்கு பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க இதில். நமக்கு வின்டர் ஜெரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நரிஷ் பண்ணும் அண்ட் ஆலோவேரா நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும் அண்ட் இந்தியன் ஈனோ ட்ரீ நல்ல ஒரு ப்ரொடெக்டனாக நம்ம ஸ்கின்னுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இதில் பேக்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரவுண்ட் கலரில் நமக்கு ஒரு பேக்கிங் இருக்கும், ஒரு க்ரீன் கலரில். நம்ம அந்த கேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு ஒயிட் கலர் லேயர் ஒரு லிட் மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே அந்த ப்ராடக்ட் இருக்கா மாதிரி இருக்கும். இந்த க்ரீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே டப் ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு நிறைய க்ரீம்ஸ் பார்த்திங்கன்னா பம்ப் வச்செல்லாம் வருது. அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அன்ஹைஜெனிக் பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து கலர் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பியோர் ஒயிட்டில் இருக்கும் இதோட கலர். அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக திக் அண்ட் க்ரீமியாக நமக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ரொம்ப ஸ்டிக்கி அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் எதுவுமே இருக்காது. இது ஒரு வின்டர் க்ரீம் கிடையாது. பேசிக்கலி இது பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி க்ரீம் மாதிரி இது. இது பார்த்திங்கன்னா நார்மல் சம்மர்லையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். வின்டர் டைமில் ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆச்சு அப்படின்னா டபுள் லேயர் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீஸினஸ் அப்படியெல்லாம் இருக்காது. அடுத்து ஃப்ராக்னன்ஸ் பார்த்தோன்னா இந்த க்ரீம் ரொம்ப ஒரு நைஸ் ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளோரல் ஃப்ராக்னன்ஸ் நமக்கு இருக்கும். ஃப்ராக்னன்ஸ் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். நமக்கு ஹெட்டேக் இது பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அதுவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 7 minutes இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆகிடும். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது யாருக்கெல்லாம் ரொம்ப லைட்டான க்ரீம் யூஸ் பண்ண பிடிக்கும், ரொம்ப ஹெவியான க்ரீம் இல்லாமல் அப்படின்றவங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்பினேஷனல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்க்கு பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் இது ரொம்பவே சூப்பராக சூட் ஆகும். அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா சம்மர் டைம்லேயே நல்லாவே இருக்கும். இதில் நம்ம இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் பார்த்தோன்னா ஒரு சில காம்டோஜெனிக் இன்க்ரீடியன்ஸுமே இதில் இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ஓவராக ரியாக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு இல்லை. அண்ட் ஸ்கின்னை பார்த்திங்கன்னா நல்லா மாய்ஸ்சருமே பண்ணுது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சீக்ஸ் ட்ரைனஸ், அப்புறம் இந்த ஜா ட்ரைனஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ப்ரொடெக்டிவாக வச்சுருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த வின்டர் டைமில் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். அப்போ ஒரு சில க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் அந்த மாதிரி எதுவுமே வச்சுருக்காது. இதை நீங்கள் நைட்டில் கூட அப்ளை பண்ணலாம். நைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா மார்னிங் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு. அண்ட் அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் நமக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பிபி க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பேஸாக இதை யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் லுக் நமக்கு கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறேன். அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லைட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் சொல்லலாம். அடுத்து வின்டர் க்ரீம், நல்ல ஒரு வின்டர் க்ரீம் நார்மல் ஸ்கின், ஆயிலி அண்ட் கம்பினேஷனல் ஸ்கின்க்கு. அடுத்து ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீஸி ஃபீல் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸ்கின்னை சூப்பராக சாஃப்டன் பண்ணும். ஸ்கின்னோட டல்னஸையும் ட்ரைனஸையும் நமக்கு கம்ப்ளீட்டாக எடுத்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். சூப்பரான ஒரு பேஸ் பிபி க்ரீம் அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு. நைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீமாகவும் இதை யூஸ் பண்ணலாம். அஃபோர்டபுள் கூட அண்ட் ஈஸிலி அவைலபிள். இந்த ப்ராடக்ட்டில் நான் பார்க்குற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இருக்குது. அதர்வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஹெர்பல் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியாது. அண்ட் அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு பிம்பிள்ஸோ இல்லை ஆக்னேவோ காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்ஹைஜெனிக் டப் பேக்கிங். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஹிமாலயா ஹெர்பல் நரிஷிங் ஸ்கின் க்ரீம் ஒரு குட் குவாலிட்டி, ஒரு லைட் வெயிட், அதுக்கப்புறம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாய்ஸ்சரைஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் சொல்லலாம். க்ரீஸி எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் ஸ்கின்னை பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாகவும் நமக்கு வச்சுருக்கோம், ஃப்ளாலெஸ்ஸாக நமக்கு. அண்ட் இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நார்மல் ஆயிலி கம்பினேஷன் ஸ்கின் யூஸ் பண்ணலாம் வின்டர் டைமில். அண்ட் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் எஸ்பெஷலி எல்லா சீசனுமே யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு இது நல்லா சூட் ஆகும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.